ஹலோ யோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதை நான் பார்க்க போகிறது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, திருச்சியில் இருக்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் ப்ரோக்ராம்கான கேலண்டர் இயர் 2026க்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, யூஜி என்ன ப்ரோக்ராம் இருக்கு, பிஜி என்ன ப்ரோக்ராம் இருக்கு, எம்பிஏ எம்சிஏ எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் இங்கே மேக்ஸிமம் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அட்மிஷன் ஓப்பனில் இருக்கு. எங்களை என்னென்ன ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்ளிகேஷன் சார்ஜஸ் என்ன, யார் அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருச்சியில் இருக்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, திருச்சியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வெப்சைட் பார்த்தீங்கன்னா bdu.ac.in இதுதான் வந்து வெப்சைட்டு. இங்கே நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்க சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு சென்டர் எஜுகேஷன் பேஜ் போயிடும். இதில் ஓப்பன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எதுவும் கொடுத்துருப்பாங்க. சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் கேலண்டர் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கும் ஓப்பனில் இருக்குது, அதேமாதிரி ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கும் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அட்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை சென்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. எல்லா சென்டர்ஸில் போய் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். தென் சிடிஓ சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸ்லேயே நீங்கள் போய் போட்டுக்கலாம். டிசபிலிட்டி கேண்டிடேட் 100% வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீடைல்ஸ் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. www.bdu.ac.in/cde உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியாது. சேம் அந்த பிரிண்டட் அண்ட் சென்ட் டு சிடிஓசி ஆஃபீஸ் என்க்ளோஷர் பண்ணணும். என்ன டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸு, தென் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே செப்பரேட்டில் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். யார் டிடிஓ கூட நீங்கள் பே பண்ணலாம். தென் அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிக்கு வந்து 250 ருபீஸ், பிஜிக்கு வந்து 400 ருபீஸு, தென் எம்பிஏ எம்சிஏக்கு வந்து 550 ருபீஸ் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இது எல்லாமே வந்து வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இது போனீங்கன்னா இதில் உங்களுக்கு அட்மிஷன் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓப்பன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் செமஸ்டர் பேட்டர்னில் சரிங்களா. யூஜி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஜியோகிராஃபி, then BCA, then 1 year program bachelor library information science இருக்கு. then BA economics, BA history, BA English, then BA political science, then BA public administration, BA Tamil, and BA Tamil literature, then BCom, and BComல bank management, then BBA. ஓகேங்களா. இந்த கோர்ஸ் எல்லாமே யூஜியில் அவைலபிளாக இருக்கு. தென் பிஜியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் செமஸ்டர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி ஜுவாலஜி, தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி ஜியோகிராஃபி, தென் மாஸ்டர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 1 year ப்ரோக்ராம் வந்து அவைலபிளாக இருக்கு. தென் எம்பிஏ பார்த்தீங்கன்னா எம்பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ், தென் பொலிட்டிக்கல் சயின்ஸ், தென் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், HRM, தென் எம்காம் பேங்கிங் பேங்க் மேனேஜ்மெண்ட், எம்காம்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவைலபிளாக இருக்கு. தென் எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம் 2 years ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. தென் ஆல்ரெடி சொன்னது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அது இல்லாமல் ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ்னா நான் செமஸ்டர் பேட்டர்னா பிஏ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் பிபிஏ சரிங்களா யூஜி ப்ரோக்ராம்ல இருக்குது. அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராம் எம்பிஏ தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. தென் பிஜி ப்ரோக்ராமில் செமஸ்டர் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. தென் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அது மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல சரிங்களா. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு நம்ம வெப்சைட்குள்ளே போயிடுவோம். இதில் உங்களுக்கு வந்து எந்தெந்த சென்டர்ஸஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அட்மிஷன்ஸ் என்ன, கொஷின் பேங்க்கு, கொஷின் பேப்பர், கிளாஸ் டைம் டேபிள் எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை இப்போதுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டர் இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்கள் லேர்னர் சப்போர்ட் சென்டர் பார்த்துக்கோங்க. இதுதான் லேர்னர் சப்போர்ட்டு ஓகேங்களா. இதில் உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எத்தனை காலேஜஸ் இருக்குதுன்னா லேர்னர் சப்போர்ட் வந்து அரௌண்ட் வந்து திருச்சி அரௌண்டில் நியர்லி ஒரு 36 காலேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் வந்து போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இல்லை மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மன்னார்குடியில், தென் HHM ராஜாஸ் காலேஜ் புதுக்கோட்டை, தென் பாரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தஞ்சாவூர்,
தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் திருச்சி, இது மாதிரி வந்து லேர்னர் சப்போர்ட் நியர்லி ஒரு 30 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே போய் 36 காலேஜஸ் இருக்குது, இங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தென் இப்போ நீங்கள் அட்மிஷன்ஸில் நம்ம டேரெக்டாக உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் பேஜஸ்க்கு நம்ம போயிடுவோம். இது அட்மிஷன்ஸ் பேஜஸில் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து எவ்வளோ ப்ரோக்ராம், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்களா இதில் பிஏ எக்கனாமிக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, 3 இயர்ஸ் ப்ரோக்ராம், எங்களை இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 10th வந்து எனி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் சரி, ஹிஸ்ட்ரி, தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் கண்டிப்பாக நீங்கள் லாங்குவேஜ் போய் லிட்ரேச்சருக்கும் போய் சரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பிபிஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். தென் பிசிஏக்கு வந்து 1 மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். தென் பிகாம்க்குமே காமர்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். தென் இதெல்லாமே காமர்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும். தென் பாட்னிக்கு அப்ளை பண்ணால் பாட்னி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை டாப்பர்ஸ் வந்து படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராமுக்குமே ஒவ்வொரு பிஜி ப்ரோக்ராம் அது ரிலேட்டடான யூஜி டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் பிஜி ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்பிஏக்கு நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். சரிங்களா? பிரச்சனை இல்லை. தென் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து உங்களை யூஜிக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. எங்களை யூஜியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எம்பிஏ தமிழுக்கு வந்து எவ்வளோ ப்ரோக்ராம் ஃபீஸ் எவ்வளோ, வித்தின் இந்தியாவுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ, தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ, தென் அவுட் சைடு இந்தியாவில் எவ்வளோ ஃபீஸு, அவுட் சைடு தமிழ்நாடு இருந்தால் எவ்வளோ ஃபீஸ் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஜி ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிஜி ப்ரோக்ராமுக்குமே எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, அதர் ஃபீஸ் எவ்வளோ, இதுமாதிரி டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் டெஃபினட்டாக இன்றைக்கி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணி டு ஜனவரி பிப்ரவரிக்கு தான் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? அது ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன், ஃபீஸ் நோட்டிஃபிகேஷன், அப்கமிங் செமஸ்டருக்கான ஃபீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்கள் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே நீங்கள் ரெகுலராக இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா லேர்னர் சப்போர்ட் சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மூலியமாகவும் எல்லாமே ப்ராசஸ் உங்களுக்கு ஹெல்ப் கைட்லைன்ஸை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ஆன்லைனில் லேர்னர் சப்போர்ட் சென்டர் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கிட்டு அதோட டோல் ஃப்ரீ அந்த லேர்னர் சப்போர்ட்லேயே உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், என்ன ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.